வணக்கம் மலினவாரணி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் மகராஜ் சூர்யா. பரபரன்னு தமிழ்நாட்டு எலெக்ஷன் வந்து அலாடிச்சு ஓன்ற மாதிரி இருக்குது. வழக்கமாக இந்த எலெக்ஷன்ஸ்லாம் வரும்போது அங்கே பல நினைவுகள் வந்து நமக்கு நம்மள அறியாமையே பிரெயின்லேருந்து சப்கான்ஷியஸில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் ஓப்பன் பண்ணி சில விஷயங்களை ஞாபகப்படுத்தும். பழைய தலைவர்கள், அப்துல் கலாமோட அச்சீவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமா ஒபாமா புதுசு எலெக்ஷனுக்கு வந்து நின்னது, உலக அளவில் நடந்த அரசியல் மாற்றங்கள் எல்லாமே பிரெயின்லேருந்து தூண்டி விடும். ஆனால் இந்த வருஷம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன தூண்டி விட்டுச்சுன்னா, ஸ்கூலில் நடக்கிற எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல் எலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமாம், இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த எலெக்ஷன் அனுபவங்கள் நம்ம ஸ்கூலில் நடந்த ஸ்கூல் பப்புள் லீடர், ஏஎஸ்பிஎல் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பப்புள் லீடரோட எலெக்ஷன்ஸோட நினைவுகள் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்கூலில் எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல் எலெக்ஷன் பார்த்திங்கன்னா 12th வந்து எஸ்பிஎல், 11th ஏஎஸ்பிஎல் கேண்டிடேட்ஸு. எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 11th வந்து எஸ்பிஎல், 9th வந்து ஏஎஸ்பிஎல் கேண்டிடேட்ஸ். அது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் மாறும். எங்கள் ஸ்கூல் இந்த மாதிரி தான். ஒரு 4 பேர் எஸ்பிஎல், 4 பேர் ஏஎஸ்பிஎல், ஓப்பன் கேண்டிடேட்ஸ், யார் வேணாலும் நிற்கலாம். ஸோ அந்த மாதிரி நிற்க போது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறமா உடனே வந்து ஸ்கூல் ப்ரேயரில் வந்து இதை பற்றின ஒரு இன்ட்ரோ இருக்கும். இந்த கேண்டிடேட்ஸ், அவங்க பேர், அவங்க எத்தனை நாள் படிக்கிறாங்கங்கிற ஒரு செல்ஃப் இன்ட்ரோ தந்துட்டு அதுக்கப்புறமா எலெக்ஷன் கேம்பெயின் வரும். ஒரு 4-5 நாள் முக்கால்வாசி கிளாஸஸ் நடக்க போகும்போது அந்த நிற்கிற கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஓட்டு போடுங்க, நான் ஜெயிச்சா இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன்ஸில் நடக்கிற பிரச்சாரங்கள் மாதிரியான வந்து அவங்க ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோன்னு வந்து பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க. ஜனநாயக கடமை என்னமோ 18 வயசு தான். ஆனால் நான் 8 வயசுலேயே ஓட்டு போட்டேன் ஸ்கூலில். பேப்பர் பேனால் அந்த கேண்டிடேட்ஸோட பேர் எழுதி, யாருக்கு நம்ம கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்க பேரை எழுதி ஸ்கூல் எலெக்ஷனில் போட்டோம். இந்த ஸ்கூலில் அந்த எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல் எலெக்ஷன் நடக்கிற அந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரே கலகலன்னு இருக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் 9:10 ஃபஸ்ட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிடுவாங்க. கிளாஸ் வைஸ் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கள் ஸ்கூலில் ஓட்டு போடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு போட்டுட்டு நாங்கள் படியில் இறங்கி போய் போட்டுட்டு மேலே நடந்து வர போகும்போது யாருக்கு போட்டோங்கிறத வந்து நாங்கள் பேசிக்கிட்டே வருவோம். இந்த அண்ணாக்கு போட்டியா, நீ அந்த அண்ணாக்கு போட்டியா, அவங்க தான் ஜெயிக்கணும், இவங்க தான் ஜெயிக்கணும்னு. அன்றைக்கி கவுண்ட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ரிசல்ட் வந்து பிரின்ஸிபல் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே ஸ்கூல் முடிகிறதுக்கு முன்னாடி ஜனகணமன போடுவாங்க. பட் அதுக்கு ஒரு 1/2 hour, ஒரு 45 minutesக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் எப்படா வரும்னு சொல்லி எல்லா ஸ்கூல் கிளாஸ்லேயும் இந்த ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை பார்த்துக்கிட்டே இருப்போம் எல்லோரும். அப்படி நினச்சவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா எங்களுக்கே நாங்கள் ஜெயிச்ச மாதிரி ஒரு கொண்டாட்டம். அப்படி சப்போஸ் நினச்சவங்க வரலை, தோற்றுட்டாங்கன்னா அந்த அப்செட்டே ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும். ஜெயிச்ச கேண்டிடேட் மேலேயே வெறுப்பு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அனுபவங்கள் இருக்குது எங்களுக்கு அந்த எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல் அனுபவத்தில், அந்த எலெக்ஷன் அனுபவத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு ஒரு 2 நாள் கழித்து பதவி பிரமாணம். ईश्वर के शपथ लेता हूं कि मैं भारत के संविधान के प्रति. கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரேயர் போவோம். அங்கே போகும்போது எங்கள் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், அத்தனை ஸ்டாஃப்ஸ் முன்னாடி பிரின்ஸிபல், ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்லாம் வந்து ஸ்கூல் பப்புள் லீடர், ஏஎஸ்பிஎல்க்கெல்லாமே வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் பார்க்குற சிஎம் எலெக்ஷன், பிஎம் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் பதவி பிரமாணம் எடுக்கிற மாதிரியே சத்திய வாக்குறுதி கையை அப்படி நேராக நீட்டிட்டு வந்து சத்திய வாக்குறுதி எடுப்பாங்க. அந்த எஸ்பிஎல் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ப்ரேயரை மேக்ஸிமம் ரெடி பண்ணுறது, பக்காவாக ரெடி பண்ணுறது. மார்னிங் ப்ரேயருக்கு மைக் அதெல்லாம் வந்து ஒரு டீம் இருக்கும். ஸ்கூல் பியூன் அண்ணாவோட வந்து சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணுறது, அசம்பிளி ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து வல்லவன் படத்தில் சிம்புலாமே அந்த இன்டர் ஸ்கூல் மீட் போவாங்க. அழகழகான பசங்கள்லாம் இங்கே இருக்கும்போது அவளுங்க அங்கே வந்து யாரை பார்ப்பாளுங்க? நாம் பிரின்சிபல் கையெழுத்தை போடுறோம், கல்ச்சுரல்ஸ்க்கு போகிறோம். அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸோடு சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த இன்டர் ஸ்கூல் மீட்டுக்கு எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவங்கள் அது எஸ்பிஎலுக்கு. அதே மாதிரி முக்கியமாக அந்த எஸ்பிஎல், ஏஎஸ்பிஎல்லாம் வந்து சீனியர் ஸ்டாஃப்ஸு, பிரின்ஸிபலோடலாம் நல்லா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சில முடிவுகள் எடுப்பாங்க. அந்த மாதிரி முடிவுகள் வந்து இப்போது நம்ம வயசில் நம்ம சில விஷயங்கள் தப்பாக பண்ணாலுமே கூட வந்து அந்த 30 வயசு 35 வயசு கடந்த ஒரு ஆட்களோட, ஒரு டீச்சர்ஸோட பழக போகும்போது அவங்களுடைய அனுபவம் நமக்கே வந்து கிராஸ்ப் ஆகும். ஸோ அது நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த ஒரு கோஆர்டினேஷன்ஸ் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்போ வரும்னா, முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் ஆனுவல் டே,
ஸ்போர்ட்ஸ் டே ஆகஸ்ட் 15th இதெல்லாம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா எஸ்பிஎல் ஏஎஸ்பிஎல் குரூப் கேப்டன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து பிடி சார் அங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃப்ஸோடலாம் சேர்ந்து ஜாயின் பண்ணி டுகெதராக டீமாக ஒர்க் பண்ணுவாங்க. என்ன பிளான் பண்ணணும், எப்படி கோஆர்டினேட் பண்ணணும், எந்த ப்ரோக்ராம் எப்போ ஃபஸ்ட்டு வைக்கணும், இதெல்லாம் சேர்ந்து பிரின்ஸிபலுக்கு ஒரு லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணி உட்காந்து டிசைன் பண்ணி ஃப்ரேம் பண்ணுவாங்க. அப்படி எஸ்பிஎலாக ஏஎஸ்பிஎலாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என் ஸ்கூலில் பிரின்ஸிபல் ஆண்டனின்னு ஒரு சார் இருந்தார், பிவி ஆண்டனி சார். அவர் தந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா, நான் படித்த ஸ்கூலில் வந்து ஸ்கூல் ஆனுவல் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் டே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து விழா மாதிரி நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டன்ட் பிரின்ஸிபல் அந்த விஐபி அவங்களுக்கு பிரின்ஸிபல் பக்கத்தில் எஸ்பிஎலுக்கு சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எங்கள் பிரின்ஸிபல் தந்தார். என் ஸ்கூலில் ஏஎஸ்பிஎல்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஎஸ்பிஎல் வந்த புதுசில் ஸ்கூலில் அப்போ ஸ்கூலில் வீட்டுக்கு போகும்போது வந்து கச்சன்னு ஸ்டெப்ஸில் இறங்குறது போகிறது வரதுன்னு சொல்லி ஸ்டாஃப்ஸால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ இந்த ஏஎஸ்பிஎல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸிபலோட டிஸ்கஸ் பண்ணி ப்ரீஃபெக்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சில்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஒரு 4th 5th ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து +1 வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கு மூணு கேண்டிடேட்ஸ் அவங்கள செலக்ட் பண்ணி கிளாஸ் டீச்சர் மூலமாக செலக்ட் பண்ணி ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது சென்டரில் ஸ்டெப்ஸோட சென்டரில் ஆளுங்க நிற்பாங்க. வர கிளாஸை ஒவ்வொரு கிளாஸாக அரேஞ்ச் பண்ணி லைனாக கீழே ஸ்கூலுக்கு விட்டு பார்க்கிங் போக வைக்கிறது. இந்த மாதிரியான கோஆர்டினேஷன்ஸ், டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸு, யார் நெயில் கட் பண்ணாமல் வர்றது, இந்த மாதிரி கரெக்டாக ஷூ ப்ராப்பராக போட்டு வர்றது யார், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில்னு சொல்லி ஒரு ஒரு குரூப்பையே க்ரியேட் பண்ணாங்க எஸ்பிஎல். என் பர்சனல் லைஃப்பில் இந்த எஸ்பிஎல் அனுபவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த சின்னதுலேருந்தே இந்த மாதிரி கேன்வாஸ் பண்ண வருவாங்க. முடித்தவொடனே ஜெயிச்சதுக்கப்புறமா என்னோடய ஸ்கூல் பிரின்ஸிபல் ஆண்டனி சார் அவரோட கோஆர்டினேட் பண்ணி ப்ரேயருக்கு வந்து நடுவில் அவர் போவார். லெஃப்ட் சைடு ஏஎஸ்பிஎல், ரைட் சைடு எஸ்பிஎல் நடந்து போய் அசம்பிளியில் ஏறுவாங்க. டெய்லி எங்கள் ஸ்கூலில் அப்போது அசம்பிளி நடக்கும் அவர் இருந்தபோது, ஆண்டனி சார் இருந்தபோது. அந்த மாதிரி நானும் வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வந்து அது நான் கரெக்டாக 9th போகும்போது என் ஸ்கூல்லேருந்து ஆண்டனி சார் வந்து வேறு ஸ்கூல் பிரின்ஸிபலாக போயிட்டார் ஒரு சின்ன இஷ்யூஸ்னால. ஸோ அது வந்து ஒரு மறக்கப்பட்ட கனவாகவே என் வாழ்க்கையில் மாறிடுச்சு. வேறு பிரின்ஸிபல் வந்தாங்க. அதுக்கப்புறமாவும் ஏஎஸ்பிஎல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. நான் ஜெயித்தேன். ஆனால் என்னென்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸ் 4 பேர் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் செலக்ட் பண்ணுவாங்க. 4 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து வாலண்டியராக விருப்பம் உள்ளவங்க கேண்டிடேட் ஆவாங்க. அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, அந்த கேண்டிடேட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்கிறவன், பார்க்க நல்லா ஹைட்டாக பல்காக இருக்கிறவன், கெத்தாக இருக்கிறவன், கேங்கு போட்டுட்டு முட்டாள்தனமாக டீச்சர்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்கிறவன், இவனுங்களாம் தான் கேண்டிடேட்ஸ் நிற்பானுங்க பாதி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். ஸோ அங்கே இருக்கும்போது எனக்கு வந்து அந்த மற்ற எல்லா கேண்டிடேட்ஸும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற பசங்களாம் என்னை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. போகும்போது திட்டுறது, வரும்போது திட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வேகம் வந்து ரொம்பவே வந்துச்சு. எவன் என்ன சொன்னாலும் சரி, நம்மளுடைய இது வந்து இப்போதைக்கான இலக்கு இதுதாங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பூஸ்ட் ஆச்சு. ஃப்யூச்சரில் வந்து நம்ம வாழ்க்கையில் எதையோ ஒரு நோக்கி பயணம் பண்ணுறோம், எதையோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறோங்கும்போது நம்ம எவன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவான். அதெல்லாம் காதுலேயே வாங்கக்கூடாதுங்கிறத வந்து ஆணித்தனமாக அந்த இடத்துல தான் எனக்கான போல்டுனஸும் கரேஜும் வந்துச்சு. அந்த எலெக்ஷனில் நான் ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஈகோ இருக்குங்கிறதே வந்து எனக்கு அப்படி ஒரு விஷயத்தையே வந்து நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அவனுங்க அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவனுங்க அவனுங்க அந்த நேமை யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியலையா, அவனுங்க அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க மற்ற கேண்டிடேட்ஸை 3 பேருமே ஸ்போர்ட்ஸில் இருந்தானுங்க. அவனுங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்துமே அந்த கெத்தை யூஸ் பண்ணி ஜெயிக்க முடியல. அவ்வளோ கேங் இருந்துமே அவனுங்களுக்கு வந்து அவனுங்களாம் அந்த சப்போர்ட்னால ஜெயிக்க முடியல. ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வித இதுவும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்டில் நான் ஜெயிச்சேங்கும்போது அது எங்கிட்ட தோற்றதை வந்து அவனுங்களால் தாங்கிக்கவே முடியல. ஒரு ஈகோ பிரச்சனை எந்த அளவுக்கு ஈகோ எந்த அளவுக்கு மனிதர்களுக்குள்ளே இருக்குங்கிறதே வந்து நான் அங்கே தான் கண்டுபிடிச்சேன். அப்படி என் ஸ்கூலில் வந்து ஏஎஸ்பிஎலாக இருந்த கேண்டிடேட்ஸு, குரூப் கேப்டன்ஸு, ஸ்போர்ட்ஸ் டீம் கேப்டன்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து அப்பப்போ ஃபேஸ்புக்லாம் டச்சில் இருக்கேன். சில பேர்த்தோட நம்பர் எல்லாமே இருக்குது, அப்பப்போ டச்சில் இருக்கேன்.
அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒர்க்கில் செட்டில் ஆகிருக்காங்க லைஃப்பில் எல்லாருமே. படிக்க முடியாத பசங்களுக்கு இது பண்ணுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஏதோ முடிஞ்ச பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது ஃப்ரீயாக, சில வாலண்டியராக போய் சில ஆசிரமங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து நிறையா பண்ணுறாங்க. இன்னுமே நான் ஸ்கூல் படிக்கும்போது ஏஎஸ்பியில் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கூலில் நிறைய பேர்த்துக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. புவர் ஃபண்ட் ஸ்கீம்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர் கலெக்ஷன்ஸ் பண்ணி ஸ்கூல் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் எல்லாருமே நியூஸ் பேப்பர் கொடுக்கலாம். அந்த வந்து சேல் பண்ணி வர காசை ஸ்ப்ளிட் பண்ணி ஈக்குவலாக படிக்க முடியாத பசங்களுக்கு வந்து ஃபீஸாக வந்து பே பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாமே வந்து எங்கள் ஸ்கூலில் நடந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து நான் பணம்னு ஓடக்கூடிய வாழ்க்கையில் அந்த எஸ்பிஎல் ஏஎஸ்பிஎல் ஹவுஸ் கேப்டன்ஸாக இருந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்குமே இந்த எஸ்பிஎல் ஏஎஸ்பிஎல்ங்கிற அனுபவம் வந்து ஒரு போல்ட்னஸ், கரேஜ், எவனோட ஈகோ, எவனோட பொறாமை எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணும், பிறருக்கு கொஞ்சம் உதவணுங்கிறத வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து எஸ்பிஎல் ஏஎஸ்பிஎல் தான். ஸோ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்கு அடைஞ்சதை நான் அச்சீவ் பண்ணது வந்து அங்கே தான். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இப்போ சிஎம் எலெக்ஷன் வந்து அப்படியே ஓஞ்சிருக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து இப்போது. அந்த டைமில் வந்து எவ்வளவோ வாக்குறுதிகள் தராங்க. நான் ஏஎஸ்பிஎல்லாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கேன்வாசிங் வரும்போது எவ்வளவோ வாக்குறுதிகள் தருவாங்க. 3 பிடி பீரியட் வைக்கிறோம், நிறையா பால்ஸ் வாங்கி தரோம், கிரிக்கெட் பேட் வாங்கி தரோம், அந்த மாதிரி சொல்லி நிறையா பொய் பிரச்சாரங்கள் பண்ணுவாங்க. ஸோ இப்போவும் நிறையா எலெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன், கவர்மெண்ட் எலெக்ஷன், அதில் ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் எத்தனையோ பிரச்சாரங்கள் தராங்க. எது நடந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கும்போதே கிடச்சிருச்சு. ஆனால் ஜெயிச்சு எஸ்பிஎல் ஏஎஸ்பிஎல் யாருமே வந்து சொன்ன வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினதே இல்லை. பேட் வாங்கி கொடுத்ததில்ல, ஸ்கூலில் வந்து அவங்க சொன்ன எக்ஸ்ட்ரா பிடி பீரியட்லாம் கொண்டு வந்தது கிடையாது. ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் யார் வந்தாலும் சரி, அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க நம்புவோம். நமக்கு அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கங்கிற எண்ணங்கள் எல்லாமே நான் வந்து இலவசங்கள் தருவாங்கங்கிற எல்லாமே மைண்ட் செட்லேருந்து எடுத்துட்டேன். அவங்க கடமையை சரியாக செய்வாங்கங்கிற நம்பிக்கையோடு இருப்போம். ஸோ உங்களோட வாழ்க்கையில் எஸ்பிஎல் ஏஎஸ்பிஎல்லோட உங்கள் ஸ்கூல் அனுபவங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வழி நிவாரணிங்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.